அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே வேற்று கிரகவாசிகளை குறித்துள்ள அறிவியல் ஆராய்ச்சிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த வகையில் இன்னும் 25 வருஷத்துல வேற்று கிரகவாசிகள் கூட நம்ம பேச முடியும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். வாங்க தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்க்கலாம். வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா? இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மனிதர்கள் போல இருப்பார்களா? இல்லை சினிமாவில் காட்டப்படுவதை போல வித்தியாசமான உருவங்களில் இருப்பார்களா என்ற 1000 கேள்விகள் மக்கள் மனதில் இன்றும் விடை தெரியாமல் இருக்கின்றன. வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்று விஞ்ஞானிகளிடம் கேட்டால் அவர்கள் கூறும் பதில் ஆம் என்றுதான். உண்மையில் இன்னும் 25 ஆண்டுகளில் நாம் அவர்களை நேரில் சந்திக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வானியல் விஞ்ஞானிகள் விண்வெளியில் இருந்து வரும் வேற்று கிரகவாசிகளின் வாகனங்களை, அதாவது பறக்கும் தட்டுகளை அறிய கருவிகளை கண்டறிந்துள்ளனர். வேற்று கிரகங்களில் மக்கள் வாழ்கின்றனரா என்பது குறித்து அமெரிக்காவில் உள்ள நாசா மையம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. நாசாவும் அதன் பங்கு நிறுவனங்களின் நிபுணர்கள் இணைந்து விண்வெளியில் ஆய்வு மேற்கொள்ள ரோட் மேப் அமைத்துள்ளனர். அதன் வழியாக சக்தி வாய்ந்த அதிநவீன டெலஸ்கோப்புகளை நிறுவியுள்ளனர். இங்கிலாந்தை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்பதை ஆராய புதிய திட்டம் ஒன்றை லண்டனில் தொடங்கியுள்ளார். இந்த திட்டத்துக்காக அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 640 கோடி செலவிடப்படும். ரஷ்யாவை சேர்ந்த சிலிக்கன் வேலி தொழில் அதிபர் யூரி மில்னர் இந்த திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பாகும். இந்த திட்டத்திற்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வானவியலாளர் காஸ்மோலாகிஸ் பேராசிரியர் லார்ட் மார்டின் ரீஸ் தலைமை தாங்குகிறார். இந்த திட்டத்தின் மூலம் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸில் 64 மீட்டர், அதாவது 210 அடி பார்க் தொலைநோக்கி மூலமும், அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் 100 மீட்டர், அதாவது 328 அடி ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பேங்க் தொலைநோக்கியும் நிறுவப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேற்கு வர்ஜீனியாவில் உள்ள கிரீன் பேங்க் தொலைநோக்கி மூலம் கிட்டத்தட்ட 700 நட்சத்திரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து பலவிதமான ஒளி அலைகள் கிடைக்கின்றன. இவற்றை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். 11க்கும் மேற்பட்ட மர்மமான சிக்னல்கள் விண்வெளியில் இருந்து கிடைத்துள்ளன என்பது விஞ்ஞானிகளின் கூற்றாகும். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உள்ள வேற்று கிரகவாசிகள் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் ஆண்ட்ரூ சிமோரியன் கூறியதாவது: தேடுதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை சாதகமான உறுதியான சிக்னல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இது தேடுதலின் ஆரம்ப கட்ட நாட்கள்தான். இனி வரும் காலங்களில் இந்த தேடுதல் வேட்டை இன்னும் தீவிரமாகும். அதற்கான பணிகள் ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளன என கூறினார். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இன்னும் 25 வருஷம் கழிஞ்சு ஹலோ நான் ஏலியன் பேசுறேன் அப்படின்னு வேற்று கிரகவாசிகள் நம்ம கூட பேசுவாங்க. நாம அவங்கள பார்க்கத்தான் போறோம் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையா இருக்குது. இது போல எண்ணிலடங்கா சுவாரஸ்ய நிகழ்வுகளை தமிழ் பொக்கிஷம் வழியாக தரும் வரை என் பிற பதிவுகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். என் வீடியோ அனைத்தையும் பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தயவு செய்து தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.